ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை துதியை செலுத்துகிறேன். மெய்யாகவே தேவன் தாமே இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தருடைய மக்கள் ஜெபத்தோடு செய்தி கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசும் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று, அதாவது இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலே மாத பிறப்பு ஆராதனைக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமும் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜா எதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்தானோ அவர்கள் எல்லாவற்றிலும் அவன் சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா செய்த எல்லாவற்றையும் முழு மனதோடு செய்ததினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், வெற்றி பெற்றான் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்குமென்றி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளினால் இந்த மாதத்தில் கர்த்தரை நிரப்புவாராக. வாசிக்க கேட்டது போல எதை செய்தாலும் முழு மனதோடு உற்சாக இருதயத்தோடு நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த வசனத்திலிருந்து அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா வெற்றி பெற்றான். எசேக்கியா ராஜா அவன் செய்வதில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் பெற்றான் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். எதை செய்தாலும் அவன் முழு மனதோடு செய்தான், முழு இருதயத்தோடு செய்தான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். நாளாகம புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப வருகின்ற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு மனதுடன் அல்லது முழு இருதயத்துடன், செம்மையான இருதயத்துடன், உத்தம இருதயத்துடன் அப்படின்னு முழு இருதயம், செம்மையான இருதயம், உத்தம இருதயம் என்று திரும்ப திரும்ப வருதை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 6 இடங்களிலே அப்படி வருதுங்க. நீங்கள் 1 நாளாகம் 29:9, 2 நாளாகம் 6:14, 15:15, 19:9, 25:2, 31:21 இந்த வசனங்களிலே திரும்ப திரும்ப இந்த முழு இருதயத்தோடு, முழு மனதோடு என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரதை நம்ம பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வேலைகளை எதை செய்தாலும் முழு மனதோடு கூட நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். தங்கள் காரியங்களிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். முழு மனதுடன் செய்யாமல் அரைகுறையாய், அரைமனதுடன் அரைகுறையாய் செய்கிறவர்கள் அவர்கள் தோல்வியைத்தான் அடைவார்கள் என்பதை முதல்ல நம்ம மனசில் வைக்கணுங்க. நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சோம்பேறிகளுக்கு தமது அறுவடை எடுத்து வாரி வழங்குகிற தேவன் அல்ல. தமது அறுவடையை சோம்பேறிகளுக்கு வாரி வழங்க மாட்டார். உற்சாக மனதோடு முழு பலத்தோடு கூட செயல்படுகிறவர்களுக்குத்தான்
ஆண்டவர் தமது பொக்கிஷத்திலிருந்து திறந்து அவர்களுக்கு வாரி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதையும் நம்ம மனசில் வைக்கணுங்க. ஆண்டவர் தமது அறுவடையை, தமது ஆசீர்வாதத்தை ஒருபோதும் சோம்பேறிகளுக்கு கொடுத்து வீணடிக்க மாட்டார். நல்லா கவனிக்கங்க. இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் இருதயத்தில் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஆலோசனை இதெல்லாம். இன்னும் சொல்லுகிறேன், தேவனுடைய வயலில் முழு பலத்தோடு பிரயாசப்படாதவர்களை அவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவானாம். இருக்குதா இல்லைங்களா? வாசிங்க பார்க்கலாம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ பிரயாசப்பட்டு அவன் பயிரிட வேண்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த வேலை, வியாபாரம், எதுவாக இருக்கட்டுங்க, அதில் ஜாக்கிரதையாக இருந்து செயல்படணுங்க. முழு மனதோடு ஜாக்கிரதையாக செயல்படணுங்க. நீதிமொழிகள் ஒரு வார்த்தை வரும், தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருப்பனை கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு முன்பாக அல்ல ராஜாக்கள் முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதை வாசிக்கலாமே. நீதிமொழி 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்த வேலை, ஊழியம், குடும்பம், வியாபாரம் எதுவாக இருக்கட்டுங்க, அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறவளைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜாக்கிரதை சொன்னால் முழு பலத்தோடு, முழு மனதோடு, உத்தம இருதயத்தோடு செயல்படுகிற மக்களை தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதே நேரத்தில் சோம்பல் அளவில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு வசனம் இருக்குதுங்க. அவர்கள் அழிக்கிறவர்களாக இருப்பாங்களாம், ஆசீர்வாதத்தை அழிக்கிற மக்களாகத்தான் இருப்பாங்களாம். அதுவும் இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9 அப்படி சொல்லப்பட்டிருக்காரு. 18:9. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். பார்த்தீங்களா? அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு என்று சொன்னா அழிக்கிறவன். சில பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக கிடந்து ஆசீர்வாதம் பெறலாம் கூட பரவாயில்ல, அழிக்கிறவர்களாகவே இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். ஆகவே அதை கேட்குறவங்க ஸ்தோத்திரம், உற்சாக மனதோடு இருங்க, முழு பலத்தோடு வேலை செய்யுங்க, வியாபாரம் பாருங்க. மட்டுமல்ல, ஜாக்கிரதையாக இருங்க, உண்மையாக இருங்க, உற்சாகமாக இருங்க. ஸ்தோத்திரம், சோம்பேறியாக இருக்காதீங்க, கடினமாக உழைப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தனுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று உபாகம் 28 வாசிக்கிறோமே, அதே போல இந்த மாதத்தில் அப்படி செயல்படுங்க. கைவிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை இதுவரை நான் போன இடத்துல ஒன்றும் வாய்க்கலைங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கிறது, நான் போன பிறகு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, நான் கைவிட்டு செய்கிற காரியங்கள் எதுவும் வாய்க்கிறது இல்லை என்று மனம் நொந்திருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் கொடுத்த வேலை, வியாபாரம் எதுவாக இருக்கட்டும், முழு மனதோடு ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு உற்சாகமாக செய்ய மறுபடியும் துவங்குங்கள். ஸ்தோத்திரம், நீங்கள் கைவிட்டு செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. கிறிஸ்தவர்களாகி நமக்கு நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நமது ஆண்டவருக்காக எதை செய்தாலும் முழு மனதோடு நீங்கள் செய்யணுங்க. அப்படி செய்தால் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை கூட உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 22:37 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பார்த்தீங்களா? ஆண்டவரை சேவிப்பதிலும் ஆராதிப்பதிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலும் அதை முழு மனதோடு செய்யுங்கள், முழு பலத்தோடு முழு மனதோடு செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்படி செயல்பட்டால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பலகீனமாக இருந்தாலும் பரிசுத்தாவை நம்புங்க, பரிசுத்தா உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பலகீனத்தில் அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவார். உங்களை ஒரு நாள் நடத்துவார். இந்த மாதத்தில் எங்கே நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்
என்று அவரே கற்று போதித்து உங்களை நடத்துகிற நல்ல ஆண்டவர், நல்ல பரிசுத்தாவியர் நம்மோடு இருக்கிறார். நம்புங்கள், விசுவாசிங்கள், உற்சாகத்தோடு முழுமனதோடு இந்த மாதத்தை துவக்குங்கள். ஸ்தோத்தர். கைவிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எசேக்கியா ராஜா எதை செய்தானோ செய்த எல்லாவற்றையும் முழு மனதோடு செய்து அவன் சித்தி பெற்றான் என்பது போல கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, இப்போ எசேக்கியா ராஜா எதையெல்லாம் செய்தான், அவன் எதை செய்தானோ அதெல்லாம் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அவன் செய்தான். ஆகவே அவனை ஆசீர்வதித்தார். அப்படி அவன் செய்தவைகள் எவைகளை செய்தான், அது எப்படி முழு பலத்தோடு செய்தான் என்பதை ஒரு 3 குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மாதமாக இருக்கும். இதை கவனிங்கள். எசேக்கியா ராஜா அவன் செய்த 3 விஷயங்கள், 3ஐயும் முழு மனதோடு முழு பலத்தோடு செய்து ஆசீர்வதிக்கப்பட்டான். உங்களையும் அப்படி இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது சுத்திகரிப்பு. முழு மனதோடு சுத்திகரிப்பு செய்தான். முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவன் சுத்திகரிப்பு செய்தான். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்தை வாசி கேட்போம். 2 நாளாக 29 4 முதல் 7 வசனம். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆலயத்தை அவன் சுத்திகரித்தான் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா யூதாவின் ராஜாக்களிலே நல்ல ராஜாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவன் எசேக்கியா ராஜா. யூதா ராஜாக்களில் அநேக நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். யோசபாத், யோசியா, உசியா, இப்படி நல்ல ராஜாக்கள்லாம் நாவிக்கு ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா யூதா ராஜ்யத்தை கிட்டத்தட்ட 29 வருஷங்கள் ஆட்சி செய்தார். 29 வருஷம் ஆட்சி புரிந்த ஒரு நல்ல ராஜா எசேக்கியா ராஜா. அதாவது கிமு 715 கிமு 686 வரையிலும் இவர் ராஜ்யபாரம் இருந்தது. தன்னுடைய 25வது வயதில் தன்னுடைய ராஜ்யபாரத்தை துவக்கினவன் இந்த எசேக்கியா ராஜா. ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே எசேக்கியா செய்த முதல் வேலை தேவாலயத்தை திறந்து அதை சுத்தம் பண்ணினான். நல்லா கவனிக்கணுங்க. ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே அவன் செய்த முதல் வேலை ஆலயத்தை திறந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணான், பழுது பார்த்தான். எசேக்கியா ராஜாவுடைய ராஜ்யபாரம் ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு, அவன் கைவிட்டு செய்கிற காரியம் எல்லாரும் கர்த்தர் வாய்க்க பண்ணினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலில் அவன் செய்த இந்த சுத்திகரிப்பு வேலை, ஆலயத்தை சுத்திகரித்து பழுது பார்த்த வேலை, அதை முழு மனதோடு முழு பலத்தோடு செய்தான். அதுதான் அவன் 29 வருஷம் ராஜ்யபாரத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தது. நீங்கள் அப்படியே தாவீது ராஜா குறித்து கூட நம்ம கேள்விப்படுகிறோம். இதே நீங்கள் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2வது வருஷம் வாசியும் பார்க்கலாம். தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது வருஷம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீது செய்த செம்மையான காரியங்கள் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே உடன்படிக்கை பெட்டியை தேடி அதை கொண்டு வந்து எருசலேமிலே வைத்தான். அதுதாங்க தாவீது ராஜா செய்த முதல் வேலை. ஆகவே தான் தாவீது ராஜா ஆசீர்வதித்தார். நீங்கள் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
சவுலின் நாட்களிலே அது நாம் தேடாமலே நம்ம போயிட்டோம். அப்போ சவுலின் நாட்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, உடன்படிக்கை பெட்டி அவன் தேடலை, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலை. விளைவு சவுலின் ராஜ்யபாரம் தோல்வியடைந்தது. நீங்கள் வாசிக்கலாமா? 1 கொஞ்சம் வாசிங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். அப்போ தாவீது தேடினாருங்க, ஆகவே தேவன் ஆசீர்வதித்தார் என்றால். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அறிமுகமாக சில வார்த்தைகளை மனசில் வைக்கணுங்க. நீங்கள் ஆசீர்வாதம் ஏன் இல்லை நமக்கு? ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தை தேடலை, அவருக்கு முதலிடம் கொடுக்கலை. ஆகவே தான் ஆசீர்வாதம் நமக்கு இல்லைங்க. இது கேட்குறவங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுவதில் கருத்தாருங்க. ஞாயிறு ஆராதனைக்கு போய் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஸ்தோத்திரம், குடும்ப ஜெபம், மற்ற ஜெபங்களில் எல்லாவற்றையும் கர்த்தருக்குரிய காரியம் முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் இயேசுவை முதலில் வைங்க. அப்படி ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறுங்க. ஆண்டவரை கருத்தாய் தேடி தோற்று போனவர்கள் ஒருவரும் இல்லை. இங்கே பாருங்க, தாவீது ராஜா ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்த உடனே முதல் வேலை உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வாதம் பெற்றான். அவருடைய சந்ததியில் வந்த குமாரன் எசேக்கியா அதை போல முதல் வேலையாக ஆலயத்தை திறந்து பழுது பார்த்து சுத்திகரித்தான். அவன் செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் அவன் சித்தி பெற்றான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் 29ஆம் அதிகாரத்தில் 3-8 அவன் இப்போ வாசி கேட்டதில் அவன் ஆலயத்தை எப்படிலாம் அவன் சுத்திகரித்தான் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். அதாவது அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் முதல் வேலையாக அவன் ஆலயத்தை திறந்தான், ஆலயத்தை திறந்து பழுது பார்த்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன் அந்த வேலை பண்ணுறான்னா, அவன் தகப்பன் அந்த ஆலயத்தை அவன் பூட்டி போட்டானாங்க. வாசிக்கலாமா? 2 நாளாகும் 28, 24, 25. 2 நாள் 28, 24, 25. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் பூட்டி போட்டான். எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார். அப்படி எசேக்கியாவின் தகப்பன் ஆகாஸ் ஆலயத்தை பூட்டி போட்டாங்க. அப்படி அவன் பூட்டின ஆலயத்தை எசேக்கியா திறந்தான். என்ன அருமையான ஒரு, கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருப்பா இருதயத்தில். அந்த 29:3 கொஞ்சம் வாசிங்களேன். 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்தான். பார்த்தீங்களா? முதல் வேலை பூட்டி கிடந்த தகப்பன் பூட்டி போட்ட ஆலயத்தை அவன் திறந்தான், பழுது பார்த்தான், சுத்திகரித்தான். தேவனை ஆசீர்வதித்து அவன் எதை செய்தாரோ எல்லாம் சித்தி பெற்றான். இன்னொரு வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் அப்படி செய்தானா. என்ன அர்த்தம்னா, அவர் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்ட அரசாட்சி துவங்கின முதல் வருஷம் 1 மாதம். அதான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே இப்படி ஆண்டவர் தேடினா அதுக்கு தான் சொன்னீங்க. 1 வருஷம் 1 மாதத்தில் அவன் இந்த காரியத்தை செய்தான். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தின் 1 தேதியில் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைங்க. இந்த மாத பிறப்பின் நாளிலே ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்யுங்கள். எசேக்கியாவை ஆசீர்வதித்தவர் தாவீதை ஆசீர்வதித்தார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்கள் கைகளின் பிரயாசம் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்றால் எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. அவன் ஆசாரியர்களை அழைத்து இந்த சுத்திகரிப்பு வேலை அவன் செய்கிறான். ஆகவே இந்த சுத்திகரிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் பழுதாய் போன இடங்களை கண்டு அதை சுத்திகரிக்கிற வேலை நம்ம செய்யணும். மட்டுமல்ல, நம்முடைய பழைய பாவங்கள், அக்கிரமங்கள்,
தீட்டான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் எல்லாவற்றையும் இந்த முதல் தேதியில் அப்புறப்படுத்துங்கள். எசேக்கியா ராஜா அப்படி அப்புறப்படுத்தினான், பழுது பார்த்தான், சுத்திகரித்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே கடந்த கால பாவங்கள், சாபங்கள் அல்லது அருவருப்புகள், தீட்டானவைகள், இவைகளை நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் சுத்திகரித்து அவைகளை நீங்கள் விலக்கி போட்டு ஒரு புதிய மனுஷனாய் ஒரு புதிய மாதத்தை துவங்குங்கள். தேவன் உங்களோடு கூட இந்த காரியங்களை வாக்கி பண்ணி இந்த மாதத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எப்படி எசேக்கியா ராஜா ஆலயத்தின் கதவை திறந்து பழுது பார்த்தானோ அதே போல நமது சரீரமும் ஒரு தேவனுடைய ஆலயம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 3 16-17 நமக்கு நல்லாவே தெரியும். நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற அறிகளா நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு பவுல் எழுதுகிறாருங்க. அப்படி நம்ம சரீரமே ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை பழுது பார்க்கணுங்க, சுத்திகரிக்கணும். நமக்குள்ள நான் சொன்னது போல கர்த்தர் விரும்பாத பழைய பாவங்கள், தீட்டான எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உங்கள் ஆலயமாக சரித்தை சுத்தம் பண்ணுங்கள். அது தேவன் வாசம் பண்ண வாசஸ்தலமாக இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு குறை அப்பா வைக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 2 நாளாகமும் இந்த 29-18 கூட கொஞ்சம் வாசிங்களேன். 29-18. அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்படி அவர்கள் சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணினதை ராஜாவுக்கு வந்து சொல்றாங்க. அப்படி நம்ம சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் விட வேண்டியதெல்லாம் நான் விட்டிருக்கிறேன் சுவாமி, என்னை ஆசீர்வதிங்க என்று நமது ராஜாதி ராஜா ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் கைவிட்டு செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ணுவா. நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், இப்படி சுத்திகரிக்க வேண்டிய இடத்தை சுத்திகரித்து ராஜாவுக்கு முன்பாக வந்து நெல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். மட்டுமல்ல, இந்த 29:7 கொஞ்சம் அழுத்தமாக நம்ம பார்க்கணுங்க. 29:7 கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். இன்றைக்கும் அநேக சபைகள் இதை போலவே இருக்கிறதுங்க. இன்றைக்கு சபைகள் மட்டுமல்ல, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆகவே தான் நமது சரீரமே இதனுடைய ஆலயம்னு சொன்னேன். என்றால் இன்றைக்கு அநேக சபைகளின் நிலைமையும் அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இது ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனிங்களேன். அப்படியே நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது பாருங்களேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு திருச்சபைகள் ஞாயிற்றுக்கிழமை தான், வேறு எந்த ஊழியமும் பெருசாக செய்கிறதில்லை. கவனிக்கணுங்க, அதிகமான ஊழியங்கள் நடைபெறுவதில்லை. சண்டே டு சண்டே கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற எந்த நாட்களில் ஆண்டவரை தேடுறதோ கர்த்தரை தேடுறதோ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதெல்லாம் வெகு குறைவாக இருக்கிறது. அப்போ அந்த நாட்களில் வந்து ஆலயத்தின் கதை பூட்டப்படுத்தணும்னா, இன்றைக்கும் அப்படி சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஊழியங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்காருங்க, வெளிப்படுத்தல் 3:8 வாசி பாருங்க. ஏதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நாமும் நம்ம சபைகளை பூட்டி விட்டு உட்கார்ந்துருக்கிறோம். கவனிக்கணுங்க. என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் முடங்கி கிடக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தாங்க ஆசீர்வாதம் கிடையாதுங்க. கவனிக்கணுங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா, அது 7 விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூட்டப்பட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தில் எப்போவுமே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் பிரமாணங்க. ஆனால்
உடைய தகப்பன் ஆகாச ராஜா அவன் பூட்டி போட்டான், விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது. விளக்கு அணைக்கப்பட்டிருந்தா என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு வெளிச்சங்கிறது சாட்சியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5:16 கொஞ்சம் வாசிங்களேன். 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னா, வெளிச்சம்னா சாட்சிங்க என்றால், நீங்கள் விளக்குகள் அணைக்கப்பட்டதுன்னு சொன்னால் சாட்சி இல்லாத வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு கருப்பொருள் திறவுகோல் வார்த்தை என்னன்னா சாட்சிங்கிறது தாங்க. நாங்கள் கண்டவைகளும் கேட்டவர்களை குறித்து சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. என்று சொன்னால், ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சாட்சிகள்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருங்க. ஸ்தோத்திரம். அப்போ அப்போஸ்தலர்கள் எழுப்புதலுக்கும் ஆசீர்வாதத்துக்கு காரணமே சாட்சியுள்ள ஜீவியுங்க. இப்போ நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தினது சாட்சியாக இருக்கத்தான். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் குடும்பங்களில் சாட்சி இல்லாததுனால, சபைகளிலே ஊழியர் மத்தியிலே சாட்சி இல்லாததுனால தான் ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே நம்ம கடக்கிறோங்க. இன்றைக்கு கவனிங்கள் கவனிங்கள், மறுபடியும் ஆண்டவரத்தில் நம்ம திரும்பணும். நீதிமொழிகள் 14:25 ஒரு வார்த்தை வருது பாருங்க, நல்ல வார்த்தை. நீதிமொழிகள் 14:25. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ சாட்சி உள்ள ஜீவியம் தான் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுறதுக்குங்க. ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு 10 பிரசங்கத்தோட ஒரு சாட்சி உள்ள ஜீவியும் போதும். இன்னும் 100 பிரசங்கத்தோட ஒரு சாட்சி உள்ள ஜீவி இருந்துட்டால் போதுங்க. அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண முடியும். அப்போ நமது ஜீவியமே ஊழியமாக இருக்கணுங்க, கவனிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தூபம் காட்டப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த தூபம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. சங்கீதம் 141:2 கொஞ்சம் வாசிங்களேன். 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. வச்சுங்களா? இப்போ தூபம்ங்கிறது ஜெபத்தை குறிக்குதுங்க. இப்போ தூபம் காட்டப்படவில்லை என்று சொன்னால் ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. இன்றைக்கு திருச்சபைகளிலும் தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஜெபம் குன்றி போய்விட்டது. உபவாச ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, விசேஷித்த ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திரும்பி விட்டார் உலகத்தின் பார்க்க. அது ஒரு துக்கமான விஷயங்க. நான் குறை சொல்கிறேன்னு இல்லைங்க. ஆனால் அன்றைக்கு தூபம் காட்டப்படவில்லை என்பது போல் இன்றைக்கு ஜெப வாழ்க்கை குறைந்து விட்டது. இன்னும் இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, வாலிபர் மத்தியில் ஜெப வாழ்க்கை ரொம்ப குறைந்து போயிடுச்சுங்க. ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு அருளின எழுப்புதலை நம்ம பார்க்க முடியல. கவனிக்கணுங்க. ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் ஆசீர்வாதம் முழுமையாக இல்லைன்னா, அப்போ ஜெபம் இல்லை, தூபம் காட்டுறதுல நின்று போச்சுன்னு அர்த்தங்க. இன்னிலேருந்து முழு மனதோடு ஜெபியுங்கள், முழு மூச்சோடு ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கர்த்தர் எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்கள் குடும்ப உறவுகளை கட்டுவார், நல்ல சமாதானத்தை தருவார். அப்படியே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலி இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 2 ராஜாக்களுக்கு வந்தீங்கன்னா 18:4 ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்படி தாங்க சபைகள் இருக்குது இன்னைக்கு. 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். என்னாகும் 21 சொல்லப்பட்ட மோசே ஏற்படுத்தின வெண்கல சர்பத்தையே அவர்கள் விக்கிரகமாக மாற்றிட்டாங்க காலப்போக்கில். அதுக்கு தூபம் விட்டான்னு சொன்னால் விக்கிரகாராதனை. ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அந்த பாரம்பரியம் விக்கிரகாராதனை குறிக்கிறது. இன்றைக்கி அநேக இடங்களில் பாருங்கள், மனமே விக்கிரம் மாறி போயிடுச்சு. மனிதர்கள் சிலருக்கு விக்கிரமாக இருக்கிறார்கள், அல்ல சிலருக்கு விளையாட்டு, பொழுதுபோக்கு, அழகு, அந்தஸ்து, பணம், அப்படி நிறைய விஷயம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த இடத்துல இதெல்லாம் இப்போ ஆக்கிரமித்துருச்சுங்க. ஆகவே அது விக்கிரமாக மாறி போயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? ஆகவே இவைகள் அகற்றப்பட வேண்டும். அப்படியே இந்த வசனம் இவ்வளோ அருமையான வசனம். நீங்கள் 30ஆம் அதிகாரத்தை 2-3 வாசித்து பாருங்கள். பஸ்கு ஆசிரிக்கப்படவில்லை, எசேக்கியா ராஜா காலத்தை துவங்குறாங்க. இன்றைக்கி அநேகர் பரிசுத்த பந்தியை குறித்து அக்கறையே கிடையாது, நிர்விசாரம் அதிகம்.
அநேக நம்ம திருச்சி சில சபைகளில் பாருங்கள், திருவிருந்து என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக எழுந்து போயிடுவாங்க. வயசான கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா? அப்போ பஸ்கா இல்லைன்னு அர்த்தங்க, திருவிருந்துக்குரிய இடத்தை கொடுக்கறதில்ல. இதெல்லாம் ஒரு சாக்ரமெண்ட்டுங்க இல்லையா? கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஆண்டவர் பொறுத்த ஒழுங்குகள் அவர் நினைவு செய்யப்பட்டது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் கவனிக்கணுங்க. பெற்றோர் பிள்ளைகளை சொல்லி தரணும். சோத்திரம். எசேக்கியா ராஜாவை பாருங்க, இப்படி ஆலயத்தை அவன் சுத்திகரித்தான், முழு மனதோடு அதை செய்தான். அவனை தேவன் ஆசீர்வதித்து அவன் சித்தி பெற்றான். டோட்டலாக சொல்ல போனீங்கன்னா, அந்த தேவாலயம் அவன் திறந்த பொழுது குப்பை கூலங்களாய் நிரம்பி இருந்தது. தேவாலயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணுங்க, குப்பை கூலங்களாய் நிரம்பி இருந்தது. நான் ஏமாற்றி சொல்லலை. இதே 16 வருதுங்க. 29:16 வாசிக்க பார்க்கலாம். 29:16. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். சகல அசுத்தத்தையும் வெளியே கொண்டு வந்தார்கள், கீதரோன் ஆற்றில சுட்டெரித்தார்கள். அப்படி இருக்குதுங்க. சகல அசுத்தத்தையும் பார்த்தீங்களா, சுட்டெரித்தான் என்று சொன்னால் முழுமையான ஒரு சுத்திகரிப்புன்னு அர்த்தங்க. ஏதோ கீதரோன் ஆற்றுல போட்டு வந்துட்டா கூட ஜனங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆகவே சுட்டெரித்தான், முழுமையான ஒரு சுத்திகரிப்பு. ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் சித்தி பெற்றான் என்று சொன்னால் முழுமையான ஒரு சுத்திகரிப்புக்கு அவன் தேசத்தை வழிநடத்தினான், சுத்திகரித்து கொண்டான். ஆகவே தான் தேவனவனை ஆசீர்வதித்தார். அப்போ நமது சுத்திகரிப்பு காரியங்கள் எல்லாம் நேர்மையானதாக இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும். அப்படி சுத்திகரித்து கொள்ளுங்கள். சோத்திரம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் இப்படிலாம் அந்த சுத்திகரிப்பு தொடங்குறான்னு பாருங்க. பிரகாரத்தில் தொடங்கி, பரிசுத்த ஸ்தலத்தில் தொடங்கி, அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் போய் சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி சுத்திகரிப்பு நடக்குதுங்க. என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி உங்களை சுத்திகரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் சுத்திகரியுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இதெல்லாம் செய்ததுனால நம்ம டோட்டலாக என்ன ஒரு முடிக்கு வரேன்னா, எசேக்கியா ராஜாவும் ஜனங்களும் தேவனிடத்துக்கு திரும்பினார்கள். சுத்திகரித்து கொண்டான என்ன அர்த்தங்க? தேவனிடத்துக்கு திரும்பினார்கள். அப்படி தேவனிடத்துக்கு திரும்பினால்தான் எசேக்கியாவை ஆசீர்வதித்தார் என்றால், இந்த கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் தேவனிடத்துக்கு திரும்பணுங்க. உங்களை சுத்திகரித்து கொண்டு முழு பலத்தோடு முழு மனதோடு சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரிடத்துக்கு சேருங்க. யாக்கோபு 4:8 நம்ம பார்க்குறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவனிடத்தில் சேருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஓசியா 6:1 வாசித்து பாருங்க. சோத்திரம். அப்படி சுத்திகரித்து கொள்ளும்படி தேவனை அழைக்கிறார். அதை வாசிக்கலாமா? வாசித்து அடுத்து குறிப்போம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை குணமாக்குவார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு திரும்புங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை குணமாக்குவார், எல்லா காயங்களை ஆற்றுவார், உடைந்த உறவுகளை சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவரிடத்து திரும்புங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே சாலமோன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிவிட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பார்த்தீங்களா? இப்போ திரும்பும் பொழுது சுத்திகரித்து கொள்வது சேமத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வெற்றி கொடுக்கிறார். நமது காரியமெல்லாம் சுத்தி வரும் என்று முதல் ஆசீர்வாதத்துக்கு வழியை நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதத்துக்கு முதல் வழி, நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு பலத்தோடு உங்களை குடும்பத்தை, சபையை முழு பலத்தோடு சுத்திகரித்து கொண்டு தேவனை முகத்தை தேடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய காரியம் எல்லாம் ஏற்ற காலத்தில் அது நடக்கும், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது எசேக்கியா ராஜா சித்தி பெற்றான் என்றால் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு சுத்திகரித்தான். சரி, இப்போ ரெண்டாவது பார்க்கலாங்க. ரெண்டாவது ஆராதனை. முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆராதித்தான். 2 நாளாகவும் 29, 26 30 வசனம் அது இருக்குதுங்க. ஒரு 3 வசனத்தை வாசிங்க. 2 நாளாக 29, 26 சில வசனம். அப்படி லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரியிலும்
இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர்மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். முழுமையான ஒரு ஆராதனை, முழு இருதயத்தோடு ஒரு ஆராதனை நம்ம இங்கே பார்க்குறோங்க. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது உண்மையான முழுமையான ஒரு ஆராதனைக்கு தேவாலயம் ஆயத்தமாகிவிட்டது. எசேக்கியா ராஜா தாவீது மற்றும் சாலமோன் அவர்கள் செய்தது போலவே ஒரு நல்ல ஆராதனையை ஆலயத்தில் திட்டம் பண்றார். தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் எப்படி ஆலய பிரகார காரியங்களில் ஆராதனைக்கு திட்டம் பண்ணினார்களோ அதை போல் மறுபடியும் எசேக்கியா ராஜா திட்டம் பண்றாருங்க. நீங்கள் 1 நாளாகமம் 23:5 பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா குறித்து அவர் ஆலயத்தினுடைய திட்டத்தை குறித்து அங்கே பார்க்கலாம். 1 நாளாகமம் 23:5. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி என்று தேவாலயத்தில் முறைப்படி ஒழுங்காய் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை திட்டம் பண்ணினார் தாவீது. அதை தொடர்ந்து பின்பற்றினார் சாலமோன் ராஜா. அதை போலவே எசேக்கியா ராஜாவும் தேவாலயத்தில் ஆராதனையை ஒழுங்குபடுத்தி திட்டம் பண்றாருங்க. அவர் அப்படி செய்துவிட்டு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் அதிகாலமே எழுந்து நகரத்தில் இருந்த தேவாலயத்துக்கு சந்தோஷமாக வந்தார்களாம். நீங்கள் 2 நாளாகமும் 29:20 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 29:20. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அவர் ராஜாங்க, ராஜாவை பாருங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு ராஜா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. ராஜாதி ராஜாவை ஆராதிப்பதற்கு எசேக்கியா ராஜா ஒரு முழு பலத்தோடு ஆராதிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது பார்க்கிறார். அதிகாலமே எழுந்து பிரபுக்களோடும் அவன் தேவாலயத்துக்கு போனான். சந்தோஷமாய் புறப்பட்டு போனார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் கருத்தாக இருக்கணுங்க. ஆராதனைன்னு வரும்பொழுது அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகள்லாம் வாலி பிள்ளைகளும் கவனிக்கணும். ஆராதனைக்கு, ஞாயிறு ஆராதனைக்கு, சபைகள் நடக்கிற விசேஷத்த கூட்டங்களுக்கு, உபவாசங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள்? அப்படி நீங்கள் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க கனம் பண்ணுங்க, முழு இடத்தை கொடுங்க. நீங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வேதம் முழுவதும் இதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக புறப்பட்டு போனார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே போனவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். 22 பலி செலுத்தினார்கள், அப்புறம் பாடி துதி செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள். 26-29 வருஷம் வாசித்து பாருங்க. பணிந்து கொண்டார்கள், பாடி துதி செய்தார்கள் என்று பார்க்குறோம். நம்ம பாடி துதித்தார்கள். ராஜா சார் அவர் ஆகிலும் பாருங்க, ஆண்டவரை ராஜாதி ராஜாவை பாடி துதி செய்ததில் எசேக்கியா ராஜா கருத்தாக இருந்தாருங்க. இதை கேட்குறவங்க நீ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும், ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படி இருக்கிறோம் நம்ம பார்க்கணுங்க. ஆண்டவர் எப்படி சும்மா ஆசீர்வதிப்பாருங்க? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆசீர்வாதம். ஒருபோதும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. நீங்கள் செய்ய வேண்டிய செய்யணும். ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கணும். ஆராதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜபத்துக்கு, ஆராதனைக்கு, ஆண்டவர் தேடுறதுக்கு எந்த அளவுக்கு கருத்தாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ராஜாவே பாருங்கள், அதிகாலமே எழுந்து ஆலயத்துக்கு போய் பாடி துதி செய்தால், ஆராதித்தான் அப்படின்னு வருதுன்னா சந்தோஷமாக அதை செய்தான் என்று வருதுன்னு சொன்னால் நம்ம எம்மாத்திரம் நம்ம செய்யணுங்க. நம்ம அது மட்டும் கிடையாதுங்க, முழு இருதயத்தோடு சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. நீங்கள் 31ஆம் அதிகாரத்தை 21 வாசிங்க பார்க்கலாம். ஆராதனையை முழு இருதயத்தோடு செய்தார். 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். பார்த்தீங்களா, முழு இருதயத்தோடு
அதில் இந்த 29, 21 அந்த கவனிச்சிங்கன்னா நீங்கள், அப்பொழுது ராஜ்யபாரத்துக்காகவும் பரிசுத்த ஸ்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தையும் பலியிடுங்கள் என்று அவன் ஆசான ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். எல்லாம் 7 7 7 7 ஆட்டுக்கடா, 7 காளை, 7 ஆட்டுக்குட்டி, 7 வெள்ளாட்டுக்கடா. இந்த 7ங்கிறது பூரணத்தை குறிக்குதுங்க, ஃபுல்னஸ், பூரணத்தை குறிக்கிறது. அப்போ அவன் செலுத்தின பலி ஆராதனை எல்லாம் முழு மனதோடு செலுத்தினான் அப்படின்னு அர்த்தம். என்றால் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில், ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இங்கு செய்தால் ஒரு குறைவு உங்களுக்கு கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து ஊழி செய்த நாட்கள் எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்தார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் இயேசு எதை செய்தாலும் மென்மேலும் அவர் நன்றாய் செய்தார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சுகமாக்கினாலும் சரி, போதித்தாலும் சரி, சோத்திரம், மனதுருகி அவர்களை ஆதரித்து பரிதாபம் கொண்டாலும் சரி, எல்லாம் முழு மனதோடு. ஆகவே தன் சிலுவை பாருங்கள். ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 2:6-8 வாசி பாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணவர் தன்னை தாழ்த்தினார். அது தாழ்மையாகட்டும் கீழ்ப்படட்டும் முழு மனதோடு 100% ஆண்டவர் இயேசு சிலுவையின் மரண பரிந்தோம் என்றார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அரகுர ஆராதனை, ஒரு ஆராதனைக்கு போகிறது போகாமல் இருக்கிறது, ஆண்டவர் காரியத்தில் ரொம்ப நிர்விசாரம் இருக்கிறது, இதெல்லாம் ஆசீர்வாதம் வராதுங்க. ஆசீர்வாதம் வேணும்னா சோத்திரம் கர்த்தருடைய காரியங்களிலே சோத்திரம் நீங்கள் முழு மனதோடு கர்த்தரை ஆராதியுங்கள். சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால் என்ன நடக்குது பாருங்க. இப்படி எசேக்கியா ராஜா தேவாலயத்தை சுத்திகரித்து கொண்டு பழுது பார்த்து ஆராதனை எல்லாம் கருத்தாக செஞ்சதுனால சோத்திரம் நீங்கள் 35-36 வாசித்து பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று தேசத்தில். வாசிக்கலாமா? 35-36. சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. பாத்தீங்களா? தேசமே சந்தோஷப்பட்டதுங்க. ஆண்டவரை ஆராதிப்பது, தேடுவது, இந்த காரியங்கள்லாம் கர்த்தருக்குரிய காரியங்களில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முழு மனதோடு நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுங்க, அதை முழு மனசோடு செய்யுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நீங்கள் சொல்கிறாருங்க, குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம், சந்தோஷம் கரை புரண்டு போகும். உங்கள் சந்தோஷம் சமாதானம் அநேகருக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்றைக்கி குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, துக்கம், ஆக பிரிவினைகள், நஷ்டம், இழப்பு. எதனாலங்க? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலை, கர்த்தர் தேட வேண்டிய காரியங்களை தேடலை. நீங்கள் பாருங்கள், மொபைல் போன 4 முழுக்க உட்காந்து இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா? மற்றவங்க பேசுறதுல பாருங்கள், அவர்கள் முழு மனசோடு இருப்பாங்க. கர்த்தருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா நிர்விசாரம். ஆகவே தம்மா சபைகள்லாம் பாருங்கள், ஆலயங்களில், சில ஆலயங்களில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிரம்பி வழியும், புது வருஷம் அன்னைக்கு நிரம்பி வழியும், குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு வரும், அதோடு அடுத்த குட் ஃப்ரைடே அடுத்த ஈஸ்டர் தான். மற்ற எங்கே போகிறாங்க என்றால் ஆண்டவருக்குரிய காரியங்களிலே அக்கறை செலுத்துறதில்ல, முதலிடம் கொடுக்கறதில்ல. விளைவு எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணாலும் பொத்தலான பையில் போகிறது போல போயிடுதுங்க. நீங்கள் மல்கியா நீங்கள் வாசித்து பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருங்க. நீங்கள் நமது ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் ஊதி போடுறாருங்க. ஏனென்றால் அவர் தேட வேண்டியது தேடுறதில்ல, ஒழுங்காக பலி செலுத்துறதில்ல. விளைவு பார்த்தீங்கன்னா அவர் கனம் பண்ணுறதில்ல. விளைவு சோத்து எவ்வளோதான் அறுத்தாலும் கர்த்தர் ஊதி போடுகிறார், பொத்தலான பையில் போகிறது போல போகுதான்.
ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் எச்சரிப்பின் சத்தம். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, இல்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இது அப்படியே பேசுகிறோமே தவிர நாம் தேட வேண்டியதை தேடுறதில்லைங்க. கவனிங்க, எசேக்கியா ராஜா ஆராதனை செய்த விஷயத்திலே முழுமனதோடு செய்தான். ஸ்தோத்திரம். அவன் காரியமெல்லாம் சித்திக்கப்பட்டது. எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக எசேக்கியா செய்தான். ஆராதனைங்கிறது தேவநாமத்தை மகிமைப்படுத்துவது. அதான் முக்கியம். உங்களுக்கு தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆராதனை சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தரை ஆராதிப்பது என்பது தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்திருப்பாரு, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். யாத்திராகம் 20:24 கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தை நான் வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்துக்கு ரெண்டாவது வழின்னா ஆராதனை தாங்க. முதல் வழி சுத்திகரிப்புன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு ரெண்டாவது சோத்திரம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆராதனை. அவரே சொல் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு இல்லையாங்க. வாசிங்க 20:24 யாத்திராகம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாத்தீங்களா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தை அப்படின்னா ஆராதனை குறிக்க வார்த்தை. அதுக்கு முன்னாடி வாசித்து பாருங்க, பலிபீடத்தை குறித்து பேசி தான் அதை பேசுவாருங்க. என்றால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது எது? ஆராதனை. அவரை துதித்து பாடி அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தணுங்க. அப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் சந்தோஷமாக முழுமனதோடு செய்யுங்க. 122 சங்கீதம் முதல் வார்த்தை சொல்கிறது, தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். பார்த்தீங்களா, அப்போ ஆலயத்துக்கு போகிறது ஆண்டவர் தர சந்தோஷமாக செய்யணுங்க. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 42:4 வாசித்து பாருங்க. ஆலயத்துக்கு போக முடியல, போக முடியாதனால பக்தனுடைய துக்கம் துயரத்தை பாருங்களேன். ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம், அதையும் வாசிப்போம். 42:4 முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எப்படியோ அவருக்கு போக முடியலுங்க தேவாலயத்துக்கு. அந்த முறை வியாதிப்பட்டாரோ இல்லை ஏதோ தடையோ, அது போக முடியாதால, அதாவது வருஷத்துக்கு 3 விசை யூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எருசலேம் உள்ள தேவாலயத்துக்கு போகணும். 3 பண்டிகை ஆராதிக்கணும். இவருக்கு போக முடியல. அப்படி போக முடியாதனால உண்டான துக்கத்தை பாருங்க, என்ன துக்கப்படுறார். நான் உங்களை பார்த்து கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு போகிற விஷயத்தில் இப்படி துக்கம் இருக்குதா? உங்களுக்கு போக முடியல, தடை உண்டாயிருச்சு என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருக்குதாங்க. இப்படிப்பட்ட ஆவிக்கு ஒரு துக்கம் நமக்கு வேணுங்க. சிலர் பாருங்க மாசக்கணக்கு போகிறதில்ல, வருஷக்கணக்கூடும் போகிறதில்லைங்க. அப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பார்? கவனிக்கணுங்க. எசேக்கியா ராஜா இப்படி ஆராதிப்பதில், சுத்திகரிப்பதில், கர்த்தருடைய வார்த்தையை தேடுவதில், இந்த காரியங்களெல்லாம் முழுமனதோடு அவர் செய்தார். ஆகவே அவரை ஆசீர்வதித்தார். இப்படி செய்து கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தர் எசேக்கியாவை கனம் பண்ணினார். என்னை கனம் பண்ண நானும் கனம் பண்ணுவேன் சொல்லியிருக்காரு பார். அப்படி ஆண்டவர் கனம் பண்ணுங்க. அருமையான சகோதரனே சகோதரி கேட்குற வாலி பிள்ளைகளாக யாராக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும், கர்த்தரை கனம் பண்ணணும். எல்லா நிலைகளிலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவார், ஒரு குறை வைக்க மாட்டார். இந்த ஜூன் மாதம் 1 தேதியில் இப்படி தீர்மானம் பண்ணுங்க. முழு பலத்தோடு சுத்திகரித்து கொள்ள, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மட்டுமல்ல, எசேக்கியா ராஜா பாருங்க, அது துதித்து பாடினார்கள். அப்போது என்ன நடக்குதுன்னா அதை சொல்லி அடுத்த பார்க்கலாம் நம்ம. ஸ்தோத்திரம். அப்படி துதித்து ஆண்டவரை ஆராதித்தார். அப்போ இப்படி செய்த பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி அனுப்புகிறாருங்க. சமாதானத்தை குறித்த நற்செய்தி அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 19:6-7 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 19:6-7. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன். அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றான். நல்ல செய்தி வருது. இப்படி ஆண்டவரை அவன் ஆலயத்தை சுத்திகரித்து பழுது பார்த்து ஆராதிப்பில் கர்த்தர் இருந்தனால கர்த்தர் ஏசாயா மூலம் நல்ல செய்தி அனுப்புகிறாரு. நீ பயப்படாதே, சத்துருவை குறித்து அவன் தேசத்துக்கு போவான், போகிறதுல சாவான், தோல்வி அடைவான், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஒரு சமாதான செய்தி வருகிறது.
அதே போல சனகிரி போன இடத்துல செத்தான். எசேக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரே ராத்திரியில் கற்றுக் கொடுத்தாரு என்றால், இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அப்படி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க. நல்ல செய்தி உங்களுக்கு வரும், சமாதான செய்தி உங்களுக்கு வரும், உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணும். ஸ்தோத்திரம். ஆகவே நேரம் எடுத்து கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது. 2 நாளாக 20, 21, 22 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த 3 பெரிய கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமா வருது. இவர் மைனாரிட்டி, ஆனா யுத்தம் பண்றதுக்கு பலன் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே செய்தார். துதித்து பாடினார்கள். கர்த்தருடைய கரம் இயங்க ஆரம்பித்தது. பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க நேரம் எடுத்து அதை செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் வெற்றி உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் வெற்றி கர்த்தர் தருவார். அவருக்கு தான் தெரியும் இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும், எங்கே செய்யணும் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்கள் துதித்தா போதும், அப்படி யுத்தம் பண்ணக்கூடிய வழியை சொல்லி தருவாருங்க. ஸ்தோத்திரம். வெற்றியை தருவார். நீங்கள் எரிகோ அப்படித்தானே விழுந்தது. இவங்களா யுத்தம் பண்ணாங்க. கர்த்தர் தாங்க அந்த யுத்த தந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஸ்தோத்திராகவே ஆண்டவரை தேடுங்க, துதிங்க. ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ முழு பலத்தோடு எசேக்கியா சுத்திகரித்து கொண்டான். முழு இருதயத்தோடு ஆராதித்தான், சித்தி பெற்றான். 3வது முழு இருதயத்தோடு கொடுத்தான். கொடுப்பது அதையும் பார்த்தோம். நம்ம 2 நாளாகமும் 31 அதிகாரம் நீ 3 சில வார்த்தையில் வாசிங்கள். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்துகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகையிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தையின் பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற்பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். இப்போ கொடுப்பதிலும் முழு இருதயத்தோடு எசேக்கியா செய்கிறார்கள். இன்னெல்லாம் கொடுத்த வாசி கேட்டோம். தசமபாகத்தை கொடுத்தார்கள். முதற் பலன்களை ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தின் 3வது வழி என்னன்னா, ஸ்தோத்திர, ஆண்டவருக்கென்று கொடுப்பது. ஆண்டவருக்கென்று கொடுப்பது. இதில் பார்த்தீங்கன்னா முதலில் எசேக்கியா ராஜா தான் கொடுத்தானா. நீங்கள் 31:3 வாசிங்க பார்க்கலாம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்பிலும் பண்டிகையிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தார். ராஜாவாகி எசேக்கியா முதலில் அவன் கொடுத்தாங்க. தேசத்துக்கே முன்மாதிரியா இருக்கான் பாருங்க. ஆகவே தான் ஆசீர்வதிக்கிறாருங்க. என்றால் இது கேட்குறவங்க ஊழியக்காரன் நல்லா கவனிக்கணுங்க. முன்னணியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நீங்கள் மந்தைக்கு மாதிரியாக இருக்கணும். நம்ம அநேகர் சபையை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை ஊழியக்காரர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல நீங்கள் தசமாக கொடுக்குறீங்க. ஆக கொடுப்பதிலே ஊழியக்காரர்களும் முன்மாதிரியாக இருக்கணுங்க. எசேக்கியா ராஜா பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கிருபையாக சொல்லுகிறேன், நான் மந்தைக்கு மாதிரியாக இருக்கிற விஷயத்தை நான் சாட்சியாக சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு போதிக்கப்பட்ட அந்த நாள்லேருந்து, விசுவாசியாக இருந்த நாள்லேருந்து இன்னை வரலும் எனக்கு வருகிற வருமானத்தில் சோத்திர தசமபாகத்தை செலுத்துவது நான் இன்னை வரலும் கருத்தாக இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் சாட்சியாக சொல்கிறேங்க. எனக்கு திருச்சபையிலேருந்து கொடுக்கப்படுகிற சம்பளம் தான் எனக்கு வருமானம், வேறு வருமானம் எனக்கு கிடையாது. அப்படி என்னை நானே இந்த
காணிக்கை விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு 35 வருஷம் அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். திருச்சபையில் 3000 பேர் வந்தாலும் கூட, இத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் வந்தாலும் கூட, சோத்திரம், காணிக்கை விஷயத்தில் திருச்சபையில் கமிட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட சம்பளத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி கொடுக்கப்படுகிற சம்பளத்தில் 10% தசமமாக எடுத்து வட இந்தியாவுக்கு ஒரு மிஷினரி சாமர்த்தியம் மூலம் 4 மிஷினரிகளை மாதந்தோறும் தாங்குகிறேன். ஏனென்று கேட்டால், அதை நான் சபைக்கு மாதிரியாக இருக்கணுங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் ஜனங்கள், பாருங்கள், எசேக்கியா கொடுத்தால் ஜனங்கள் கொடுத்தார்கள். அதுதாங்க ஆசீர்வாதத்தின் வழி என்றால், ஊழியக்காரரை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதிலிருந்து நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம். கொடுப்பதிலே மாதிரியாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது, இந்த காணிக்கைகளை கொண்டு அவள் கொண்டு வந்த முதற் பலன், தசமபாகம், எசேக்கியா கொடுத்தது, இது எல்லாவற்றையும் கொண்டு ஆசாரியர்களையும் லேவியர்கள் குடும்பங்களையும் போஷித்தார்கள். அப்படின்னு இருக்குது பாருங்க. நீங்கள் 31ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க பார்க்கலாம். வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கு தக்கதாய் அனுதின படி கொடுக்கப்பட்டது. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்க 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவருடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவருடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். இப்படி வருகின்ற அந்த காணிக்கைகளிலே ஆசாரியர்கள் லேவியர்கள் குடும்பங்கள் தாங்கப்பட்டது. இப்போ ஆசாரியர்கள் லேவியர்கள் ஊழியம் செய்யணும்னா அவர்களை ஜனங்கள் தாங்க வேண்டும். ஆகவே தான் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? அப்படி அவர்களை தாங்க வேண்டும் ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு. நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு அடையாளங்கள் ஒன்று விசுவாச மக்களின் தாராள இருதயங்க. தாராள இருதயங்கிறது ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சிக்கு அடையாளங்கள் ஒன்றுங்க. ஆண்டவரை தேடுகிற ஜனம், ஆண்டவரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்களுடைய இருதயம் அப்படி இருக்கணுங்க. அப்படி இருந்துட்டா போதுங்க. திரும்ப திரும்ப நீங்கள் கொடுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. என்று சொன்னால் ஆசாரியர் ஒழுங்காக ஊழியம் செய்யணும், ஜனங்கள் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அப்படி எசேக்கியா ராஜா செய்து அவன் சித்தி பெற்றான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த காணிக்கைகளை சரியாக செயல்படுத்தினார். தலைவர்களை நியமித்து அவன் வரவு செலவு பார்த்து செயல்படுத்தினான். என்றால் காணிக்கை பெற்றுக்கொள்கிற ஊழியர்கள் சோத்திரம் அந்த சரியாக செலவு பண்ணப்படணுங்க. கணக்கு இருக்கணும், சரியாக செலவு பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எங்கள் திருச்சபையில் இது ஒரு ஸ்தாபன சபை. ஆகவே இதில் வருஷந்தோறும் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வைத்து முறைப்படி ஆட்சி செய்யப்பட்டு மாநில அலுவலகத்தை அனுப்பி எங்களுடைய ஸ்தாபனம் முழுவதும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அப்படித்தான் முறைப்படி வரிசைப்படி செய்கிறோங்க. அப்படித்தான் ஒழுங்கரமாக செய்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. நான் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு கொடுக்க சம்பளத்தில் கூட இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறேன். நான் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டி இன்கம் டேக்ஸ்லேருந்து அவார்டே வாங்கியிருக்கேங்க, ஆனஸ்ட் டேக்ஸ் பேயர்னு சொல்லி. இன்னை வரலும் அன்று கிருவினால். அப்போ சபையும் ஒழுங்காக இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பாசஸுங்க ஊழியக்காரெல்லாம் ஒழுங்காக இருக்கணுங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் ஆக காணிக்கை விஷயங்களில் சரியாக இருக்கணுங்க. சபைக்கு மாதிரியாக இருக்கணும், உலகத்துக்கு சபை மாதிரியாக இருக்கணுங்க வர சில காரியங்கள். ஆகவே தான் கொடுப்பதை குறித்து பேசுவதில் நான் தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி தான் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் கேட்குறவங்க உங்கள் சபை ஆசிர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், வீணடிக்கக்கூடாது. வருகிற வருமானத்தை நல்ல நேரடியாக மிஷினரி ஊழியங்களுக்கு, சபை கட்டப்படுவதற்கு, ஆக பலதரப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு செலவிடுங்கள். எங்கள் திருச்சபை மூலம் மக்கள் கொடுக்குற காணிக்கைகளை நம்பிக்கை டிவி ஊழியங்கள் காலை மாலை செலவிடுறோம். 2 minutes வாட்ஸ்அப் செய்திகளுக்கு செலவிடுறோம். 3 மொழிகளில் நாங்கள் செலவிடுறோம். பல சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம். இக்கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். முழு பணமும் ஊழியத்துக்கே செலவழிக்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பெருமைக்காகலாம் கிடையாதுங்க. சோத்திரம் ஒரு மாதிரியாக நம்ம இருக்கணுங்கிறது தான். எசேக்கியா ராஜா மாதிரியாக இருக்காரு பாருங்க. அப்படி
இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள், ஊழியக்காரங்க, நீங்கள் விசுவாசிகளாகட்டும், தனிப்பட்ட விஷயத்தில் கொடுப்பதில் கருத்தாருங்க. ஊழியக்காரங்கள், நீங்கள் காணிக்க விஷயங்களில் வீணாக செலவு பண்ணாதீங்க, ஆடம்பரமாக வாழாதீங்க, சோத்திரம் சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணுங்க. ஒரு குறை அப்பா வைக்க மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் கொடுப்பது குறித்து ஏன் பேசுகிறாங்கன்னா, வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னா, ஊழியக்காருடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதை பார்த்து தாங்க இடையிறி போகிறாங்க நிறைய பேர். ஆக கவனிக்கணும் கத்திரி பிள்ளைகள். அப்படி கத்துடி காரியங்களில், கொடுக்குற காரியங்களில், காணிக்கையில் உண்மையாக இருங்க. கணக்கு வழக்கை சரியாக வைத்து அரசாங்கத்துக்கு கொடுத்து சரிப்படுத்துங்க. நான் சேலஞ்சாக சொல்கிறேங்க, இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு நாள் கர்த்தர் எங்களை தரித்திரம் விட்டதில்லை, கடை வாங்க விட்டதில்லை, யாரிடத்திலும் கை நீட்டி வாங்கினதில்லை, எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. அன்று கிருபினால் இத்தனை வருஷத்தில் ஏன்னு கேட்டால் மாதிரியாக இருக்கிறதுனால தேவன் ஆசீர்வதிக்கிறார். இசைக்காவுடைய ஃபார்முலா ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி காணிக்க விஷயங்களிலே, கொடுக்குற விஷயங்களிலே உண்மையாக இருங்க. முழு பலத்தோடு இசைக்கு அதை செய்தான். ஆகவே தான் சித்தி பெற்றான். இந்த வார்த்தையை பாருங்கள். நமது அப்பன் இயேசு கொடுப்பதில் ஆண்டவர் தாங்க மாதிரி. ஸ்தோத்திரம் பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு தம்மையே அர்ப்பணித்தார் பாருங்க. ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8:31 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்மையே நமக்காக அர்ப்பணித்த ஆண்டவர். அப்படி கொடுப்பதில் ஆண்டவர் பாருங்க, தன் ஜீவனையே கொடுத்தார்னா, எந்த விதமான சுயநலம் இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்புடன் தன்னையே அர்ப்பணித்தார். இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் என்றால், கொடுப்பதிலே இயேசுதான் நமக்கு மாதிரி. தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவருக்கு என்று நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். கவனித்து கத்திரி பிள்ளைகள் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரியா இருங்க, முழு மனதோடு செயல்படுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறை கர்த்தர் வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி கனம் பண்ணுவார். கர்த்தர் இந்த மாதத்திலே பொருளாதாரத்திலும் ஆவிக்கிழமையும் செழிப்பாக இருப்பீங்க. ஒரு குறை கர்த்தர் வைக்க மாட்டார். முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு சுத்திகரியுங்கள், முழு இருதயத்தோடு ஆராதனை செய்யுங்கள், முழு இதயத்தோடு கர்த்தருக்கு கொடுங்கள். கொடுக்கிற காரியங்களில் உண்மையாக இருங்க. தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது இசைக்கிய ராஜா முழு இருதயத்தோடு செயல்பட்டு சித்தி பெற்றான் நம்ம பார்த்தோம் சாமி. அதே போல் நாங்கள் கேட்டது போல் முழு இருதயத்தோடு காரியங்களை செய்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் மயப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.